தனன தோம் தன நதிர்தீம் தனன தோம் தன நதிர்தீம் தனன தோம் தன நதிர்தீம் தனன தோம் தன நதிர்தீம் தனன தோம் அனைவருக்கும் வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனின்னும் அரிது கூன் குருடு செவிடு பேழி நீங்கி பிறத்தல். பெண்ணாய் பிறப்பது பேரரிது. பெண்ணாய் பிறந்து ஆயக்கலைகள் 64 சிறந்தோங்கி விளங்கும் நடனக்கலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு அதில் மிளர்ந்தெழுவது மிகவும் அரிது. இப்பூவுலகில் எனக்கு பிறவியின் அளித்த இறைவனுக்கும் வாழும் தெய்வங்களான எனது பெற்றோர்களுக்கும் நடனத்தில் எனக்கு முதல் அடியை கற்றுக் கொடுத்த குருமார்கள் முதல் நடனத்தில் பட்டம் பட்டயம் மற்றும் மேலும் வரும் முனைவர் பட்ட நெறிமார்கள் அனைவர்களுக்கும் குருமார்களுக்கும் எனது பாதம் பணிந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரதம் இது ஒரு பாரம்பரிய நடனம். இது இந்தியாவிற்கே வகுத்தான ஒரு நடனம். இக்கலை பரத முனிவரால் இயற்றப்பட்டு தஞ்சை நால்வர்களால் அரங்கேற்ற மார்க்கமாக வகுக்கப்பட்டு ராஜராஜ சோழனின் அடையாளமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அரங்கேற்றப்பட்டது. ஆயக்கலைகள் 64 சிறந்தோங்கி விளங்கும் கலை நம் பரத கலை. மதம், இனம், மொழி, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஆண் பெண் என எந்த ஒரு பாரபட்ச பிரிவினையுமின்றி அனைவருக்கும் பொதுவாக விளங்கும் கலை எம் பரத கலை. பரதநாட்டியம் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்குரிய சிறந்த நடனம் ஆகும். பரதம் என்னும் சொல் பாபாவம், ராராகம், தாத்தாளம் ஆகிய 3ஐயும் குறிக்கிறது. பரதம் என்னும் முகம் காட்டும் பரதநாட்டியம் இப்பாரத நாட்டின் புகழ் காவியம். இயல், இசை, நாடகம் ஆகிய 3ம் தமிழையும் முத்தாய் கொண்டு செவ்வியல் கலைகளுள் சிறந்த கலையாக இன்றும் தோன்றும் கலை நம் பரத கலை. பரதம் தமிழ்நாட்டின் அழகான நாட்டிய வடிவம். இது தமிழ் கலை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அழகினை விளக்கும் கலை வடிவமாகும். மனிதர்களின் பொழுதுபோக்கிற்கும் அறவழிக்கும் தகுந்தாற் போல ஒரு கலையை உருவாக்குமாறு சிவபெருமான் பிரம்மாவிடம் முறையிட, பிரம்மா தனது 4 வேதங்களான ரிக்வேதத்திலிருந்து வாக்கியத்தையும், யசோர் வேதத்திலிருந்து அபிநயத்தையும், சாம வேதத்திலிருந்து கீதத்தையும், அதர்வன வேதத்திலிருந்து ரசத்தையும் எடுத்து பரதம் என்ற தெய்வீக கலை ஒன்றை உருவாக்கினார். நடன தெய்வம் நடராஜரை பணிந்து சிவசக்தியான ஈருடல் அர்த்தநாரியாய் 3 ஆடல் கலைகளான நாட்டியம், நிருத்தம், நிருத்தியம் ஒன்றிணைந்து 4 அபிநயங்களான
ஆங்கிக, வாச்சிக, சாத்விக, ஆகாரிய சாரங்களை தன் நடன கலையில் உள்ளடக்கி பஞ்சஜாதியான சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம் ஆகிய நடைகளை உள்ளடக்கி சமயதி, விஷமயதி, மிருதங்கயதி, டமருயதி, கோபுட்சயதி, ஷோதோவாரயதி ஆகிய 6 யதிகளின் அங்கங்களை தீர்மானமாக கொண்டு சப்த தாளங்களான துருவம், மட்டியம், ரூபகம், ஜம்பை, திருப்புடை, அட ஏகத்தினை கையாண்டு சுவாதின பதிகா, வாசக சஜ்ஜிகா, விப்ரலதா, கண்டிதா, விரஹோத்கண்டிதா, புரோஷபத்ருகா, கலகாந்திரிகா, அபிசாரிகா ஆகிய அஷ்டவித நாயகிகளை தன் பதத்தில் உள்ளடக்கி ஸ்ரீங்காரம், ஹாஸ்யம், கருணை, வீரம், ரவுத்ரம், பயானகம், பீபத்ஸ்யம், அற்புதம், சாந்தம் ஆகிய நவரச பாவத்தினை வெளிக்கொணர்ந்து தாளம், அங்கம், கிரியை, கிரகம், ஜாதி, யதி, லயம், கலை, மார்க்கம், பிரஸ்தாரம் ஆகிய 10 தாள தச பிராணங்களை உள்ளடக்கி அழகான நாட்டிய அரங்கேற்ற வடிவத்தினை என் மாணவிகள் வழங்க உள்ளனர். கவிதா கலாலயாவின் இயக்குனர் மற்றும் குருவுமாகிய எமது குரு திருமதி கவிதா அவர்களின் மூத்த மாணவிகளாகிய பெற்றோர் கண்ணன் மற்றும் மகேஸ்வரியின் புதல்வியான கே பிரியா, பெற்றோர் நட்ராஜ் மற்றும் பார்கவியின் புதல்வி என் ரோஷ்னா ஆகிய நான், பெற்றோர் மதன் ராஜா மற்றும் மகாலட்சுமியின் புதல்வி எம் சமிக்ஷா ஆகிய நான் ஆகிய நாங்கள் எமது அரங்கேற்ற இந்நடன பள்ளியின் முதல் அரங்கேற்றமாக நிகழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் ராணி சீதை அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நிகழவிருக்கிறது. எங்கள் அரங்கேற்ற நிகழ்விற்கு ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் நடனக்கலையில் மூத்தோர்கள் நேரில் வந்து கண்டுகளித்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு பணிபுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்றும் எமது குருவின் வழியில்.